அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமர் சீதா பிராட்டி திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஜெய் ஆஞ்சநேய திருவடிகளே சரணம். இன்று நம்ம பேச போகிற தலைப்பு அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அகல்யாவுக்கு சாப விமோசனம் கொடுத்துட்டு மிதிலை மாநகரை நோக்கி பயணிக்கின்ற விஸ்வாமித்திரர் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணரை பற்றி பார்த்தோம். அவங்க இப்போ மிதிலையை அடைஞ்சிட்டாங்க. இப்போ மாட மாளிகை இருக்க வீதியில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே மாட மாளிகையில் சீதா பிராட்டி அவங்க தோழியோட உலவலாவி கொண்டுட்டு உரையாடிட்டு மகிழ்ச்சியாக இருந்துகிட்ருக்காங்க. அப்போ வீதியில் வர ராமரை பார்த்து வியந்து நிற்கிறாங்க சீதா பிராட்டி. அவங்களால எதுவுமே பேச முடியல, எந்த அசைவும் இல்லாமல் நிற்கிறாங்க. அதே போல தான் கீழே இருக்க ராமபிரானும் அப்படி நிற்க லக்ஷ்மணர் கூப்பிட்றாரு, அண்ணா அண்ணா என்று கூப்பிட்டு எந்த ஒரு இதுக்கும் செயல்படாமல் நிற்கிற ராமரை பார்த்து லக்ஷ்மணா அண்ணா அண்ணா என்று கூப்பிட அவர்கள் இரு கண்களும் இணைய நெஞ்சங்கள் இணைந்தன. வானும் நிலவும் போல இப்பொழுது மலர்ந்த பூவின் மீது இருக்கும் தேனை எடுக்க வரும் வண்டு போல அவர்கள் இதயம் ஒன்றாயின. அப்பொழுது அண்ணா என்று கூப்பிடவிடன் திரும்பி பார்த்து, வாங்க நம்ம ஜனக மகாராஜரை போய் பார்க்க போவோம். லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரரும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவங்க அரண்மனையை நோக்கி பயணிக்கும் பொழுது ஜனக மகாராஜரும் அவங்க அரசவையில் இருந்தவங்களும் இவங்களை வணங்கி வாங்கன்னு சொல்லி வரவேற்று போகிறாங்க. போன உடனே ஜனக மகாராஜர் விஸ்வாமித்திரரிடம் கேட்குறாரு, நீங்கள் எதற்காக இங்கே வந்துள்ளீர்கள் என்று கேட்க விஸ்வாமித்திரர் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னோடய யாகம் நிறைவு பெற உதவுனவங்க தசர மகாராஜரோட புதல்வர் இருவர் இவங்க தான். இவங்களுக்கு உங்களோட சிவதனுசுவை காட்டுறதுக்காண்டி வந்திருக்கேன், நீங்கள் இவங்களுக்கு காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவங்க சிவதனுசுவை இருக்கிற பெட்டகத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. கொண்டு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ராமர். பார்த்த உடனே அதை தொட்டு வணங்கிட்டு இடது கைனால் எடுத்துடுறாங்க. அப்போ ஜனக மகாராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை யாருனாலையுமே எடுக்க முடியலையே, வானரர்கள் தேவர்கள் எவ்வளவோ பேர் முயற்சி செய்தும் இதை எடுக்க முடியாத போது ராமர் இவர்னால எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே நான் ஏற்ற தயாராக இருக்கிறாங்க ராமர். அப்போ நான் எடுத்து ஏற்றும் பொழுது அந்த வில்லே வளைந்து ஓடுகிறது. இடி முழங்குவது போல் மக்கள் அனைவரும் பயந்து நிற்கிறார்கள். அப்போ ஜனக மகாராஜர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். தனது மகளுக்கு திருமணம் என்று ஓலை அனுப்புகிறார் தசரத மகாராஜருக்கு, இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைப்போம் என்று. அப்போ அவங்க தசரத மகாராஜர் அவங்க அரசவையில் இருந்தவங்க அவங்க சொந்தக்காரங்க மக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு ராமர் சீதா திருமணத்திற்காக தயாராகி வருகிறார்கள். நன்றி, வணக்கம்.